திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலோர பகுதிகளில் கடல் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆழ்கடல் பகுதியில் வசிக்கும் ஆமைகள் ஆண்டுதோறும் ஜனவரி, ஏப்ரல் மாதங்களில் கடற்கரை பகுதிகளுக்கு வந்து முட்டையிட்டுவிட்டு மீண்டும் கடலுக்கு செல்லும். பின்னர் அந்த முட்டைகளை வனத்துறையினர் சேகரித்து பொரிப்பகத்தில் வைப்பர். முட்டைகள் பொரிந்து குஞ்சுகள் வெளிவந்தவுடன் அவற்றை பாதுகாப்பாக கடலில் விடுவது வழக்கம். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரை பகுதியில் உள்ள முகத்துவாரம் முதல் காட்டுப்பள்ளி துறைமுகம் வரை கடல் ஆமைகள் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு முட்டையிட்டு செல்கின்றன. கடல் ஆமைகளின் முட்டைகள் சேகரிக்கும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே கடந்த சில நாட்களாக பழவேற்காடு முகத்துவாரம் முதல் காட்டுப்பள்ளி வரை உள்ள கடற்கரை பகுதிகளில் இறந்த நிலையில் பல ஆமைகள் கரை ஒதுங்கி வரும் நிலையில் பழவேற்காடு கலங்கரை விளக்கம் பின்புறத்தில் இன்று ஏராளமான ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளன. உயிரிழந்த ஆமைகளை கால்நடைத்துறை மருத்துவர்கள் உதவியுடன் வனத்துறை அதிகாரிகள் உடற்கூறு பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஆமைகள் முட்டையிட கடற்கரைக்கு வரும்போது படகுகள் மற்றும் வலைகளில் சிக்கி உயிரிழக்கின்றதா அல்லது ரசாயன கழிவுகள் காரணமா என்று ஆய்வுகள் செய்து வருகின்றனர்.